லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்ததுன்னு சொல்றானே, அது குர்ஆன் இறங்கின நாள், அதான் ரசூலுல்லாஹ் நபியான நாள், வஹி அருளப்பட ஆரம்பிச்ச நாள். அன்னைக்கு தான் இந்த மார்க்கத்தை உனக்கு தர ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த மார்க்கம் கிடைக்காது நாசமா போய் இருப்பியா இல்லையா? அது இல்லாம உன்னை காப்பாத்தின ஒரு நாளா இருக்கிறதுனால அது 1000 மாசத்தை விட சிறந்ததுன்னு சொல்லி நின்று வணங்க சொல்லி அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். அப்ப நமக்கு லைலத்துல் கத்ரை கொண்டாட சொல்ற அல்லாஹ் பிறந்த நாளை கொண்டாட சொல்லல, நபியாக உருவெடுத்தார்களே, நபியாக நியமிக்கப்பட்டார்களே, இக்ராண்டு வஹி வந்துச்சே, அந்த நாளை கொண்டாட சொல்றான் அல்லாஹ். அதான் லைலத்துல் கத்ர் 1000 மாசத்தை விட சிறந்தது. பிறந்த நாள் இல்லைன்னு வழங்குது அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பிறப்பின் அடிப்படை, நம்ம இஸ்லாத்துல ஹிஜ்ரி ஆண்டுன்னு வச்சிருக்கீங்களா இல்லையா? ஹிஜ்ரி ஆண்டு, இந்த ஹிஜ்ரி ஆண்டு கூட ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. சஹாபாக்கள் காலத்துல பின்னாடி தான் உண்டாகுது. நமக்கு ஒரு ஆண்டை உண்டாக்குவோம் போது சஹாபாக்கள் மசூரா பண்றாங்க. மசூரா பண்ணி என்ன பண்றாங்க, நம்ம மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்தோம்ல, ஹிஜ்ரத் பண்ணி அதையே ஆண்டுடைய ஃபர்ஸ்டா வச்சுக்கிருவோம், ஹிஜ்ரத்ல இருந்து ஆண்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்க. அப்படி முடிவு எடுக்கும் போது கூட யாருக்குமே ரசூலுல்லாஹ் பிறந்ததுல இருந்து வச்சுக்கிறோம்னு தோணல. எப்படி தோணல? ஏன்னா அதுக்கு முந்தைய கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் ஈசாவுடைய பிறப்புல இருந்து ஆண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு முந்தின சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம், அவங்க ஈசாவுடைய இயேசுநாதருடைய பிறகு இன்னைக்கு 2009 சொன்னா இயேசுநாதருக்கு பிறகு கிபி 2009 தானே. நமக்கு 2009 சொல்றோம், உலகம் தோன்றி 2009 வருஷம் ஆகுது. கிபி 2009, கிறிஸ்துவுக்கு பின் 2009 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த சமுதாயம் கிபின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்ப சஹாபாக்கள் மூப்பின்னு ஒண்ணு கொண்டாடி இருக்கலாம்ல, முகமதுக்கு பின் அப்படின்னு செஞ்சாங்களா? அவங்க எல்லாம் மசூரா பண்ணும்போது யாருக்குமே இந்த யோசனை வரல. என்ன யோசனை? இந்த ஷியாக்களுக்கு வந்த யோசனை, இங்க உள்ள போலி சுன்னத் ஜமாத்துக்கு வந்த யோசனை யாருக்கு வரல? சஹாபாக்களுக்கு வரல. யாருமே ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை நம்ம ஆண்டாக வைத்துக் கொள்ளும் சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம் வரைக்கும் யானை ஆண்டை பயன்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு காலத்துல அந்த ஹிஜ்ரி ஆண்டை பயன்படுத்தினார்களே தவிர பிறந்த ஆண்டை கொண்டாடவில்லை. 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பிறந்த நாள்ங்கிறத பிற சமுதாய மக்கள் காப்பி அடிச்சு இதை கொண்டாடி விட்டார்கள். இப்ப சுன்னத்து என்ன? பிறந்த நாள் இல்லைங்கிறதா சுன்னத்து. நல்லா வளர்ந்து, இப்ப பிறந்த நாள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிமுறையாக விட்டு செல்லவில்லை. ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்ற மார்க்கம்ங்கிற பேர்ல நீங்கள் செஞ்சால் அது ஷியா கொள்கை தானே தவிர அது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த மீலாது விழாக்களை நீங்கள் பார்க்கலாம். மீலாது விழான்னு சொல்லி கொண்டாடுறாங்களே, என்ன கொண்டாடுறாங்க? மீலாது விழாங்கிற பேர்ல ஊரை சுத்தி அலங்காரம், வீண் விரயம், பொருளாதார விரயம், பந்தல் போடுவது, சீரியல் விளக்கு போடுவது, பள்ளிவாசலை அலங்கரிப்பது, இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? மின்சாரத்தை சேமிக்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாம இதுக்கு மனாராவில எல்லாம் சீரியல் விளக்கு போடுறீங்க. நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, மக்கள் உட்கார்வதற்கு வெளிச்சம் வேணும், இருட்டில் இருக்க கூடாது, லைட் போட்டா அர்த்தம் இருக்கிறது. மனாராவுல ஊரை சுத்தி லைட் போடுறது என்னத்துக்காக வேண்டி? அது ஊர்வலம் விடுவது என்னத்துக்காக வேண்டி? மீலாது ஊர்வலம் போவாங்க மெட்ராஸ்ல எல்லாம். எப்ப போவாங்க தெரியுமா? லோகருக்கு பிறகு 2 மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஊர்வலத்தை, போய்கிட்டே இருப்பாங்க. அசர் வக்து வரும், போய்கிட்டே தான் இருப்பாங்க. மகரிப் வக்து வரும், போய்கிட்டே தான் இருப்பாங்க. மீலாது கொண்டாடுறாங்கல்ல, மீலாது கொண்டாடுறாப்புலவா உனக்கு, அவருக்கு அசரு, அவருக்கு எதுக்கு மகரிப்பு? அவருக்கு மீலாது கொண்டாடுறாருல. அசர் வக்து வரும், போய்கிட்டே இருப்பானுவ ஊர்வலம். மகரிப் வரும், போய்கிட்டே இருப்பானுவ. இஷாவுக்கும் பாங்க சொல்லுவாங்க, ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும். அப்புறமே கடற்கரையில போய் ஒண்ணு சேரு. அந்த ஊர்வலம் எப்படி போகும் தெரியுமா? 2 பேர் உள்ள குதிரையில உட்கார வச்சிருவாங்க, 2 பேரை யானையில உட்கார வச்சிருவாங்க, ஒரு பெரிய கொடியை ஒண்ணு பிடிச்சிருவாங்க, முன்னாடி பாதி பேர் தண்ணி அடிச்சு நிற்பான், தொடைக்கு மேல வேட்டி எடுத்து கட்டிக்கிறோமா. இந்த படம் போதும் மீலாது விழா, இந்த படம் போதுமா, அந்த படம் என்னங்கடா இது? இதான் மீலாது விழாவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுகிற மதிக்கிற முறை இதுதானா? குடிச்சு விட்டு இந்த படம் வேணுமா அந்த படம் வேணுமான்னு சொல்லி இது இஸ்லாம் காட்டி தந்த ஒரு வழிமுறையா? இந்த மாதிரி சென்னையில் நடந்த மீலாது விழாக்களை நாங்கள் கண்கூடா பார்த்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மீலாது விழாண்டு போய் உட்காந்துவாங்களா? மீலாது விழா நடத்துறவங்க யார் நடத்துவாங்க தெரியுமா? ஒன்னு கருணாநிதிக்கு அடிமையா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஜெயலலிதாவுக்கு அடிமையா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் சோனியா காந்திக்கு அடிமையா இருப்பாங்க முஸ்லிம் பேர்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டா, இந்த மீலாது விழான்னு நம்ம ஆர்வமா போவோம்ல, இந்த மக்களை கொண்டே வச்சு இவன் என்ன செய்வான்? வாசனை கொண்டாந்து வச்சுக்கிடுவான். அவன் என்ன செய்வான்? ஜெயலலிதா கொண்டாந்து வச்சுக்கிடுவான். அவன் நடத்தினா கருணாநிதி கொண்டாந்து வச்சுக்கிடுவான் மேடையில மீலாது விழா கொண்டாடுறதுக்கு. மீலாது விழா கொண்டாடுற திமுக கருணாநிதி மேல ஈமான் கொண்டிருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, மீலாது விழா ஊர்வலத்துக்கு சிறப்புரை யாரு? கருணாநிதி. கருணாநிதி வச்சுக்கிட்டு மீலாது விழா கொண்டாடுவாங்க. எப்படி கொண்டாடுவாங்க? நம்ம தானை தலைவரை தவிர இந்த சமுதாயம் மீலாது விழா யார் காப்பாற்ற முடியுமா? அவர் எப்படி ரசூலுல்லாஹ் பத்தி பேச மாட்டானுவ. 50 பேர் மீலாது விழான்னு சொல்லிவிட்டு என்ன பேசுவாங்க கேட்டா, இந்த கருணாநிதியை பத்தியே பேசி பேசி முடிச்சிருவான் இந்த திமுக போர்வையில் இருக்கிற முஸ்லீம்.
அப்புறம் அவன் என்ன செய்வான், நீ நாங்க செலக்ட் ஆளுக்கலான்னு சொல்லி அவன் அதிமுக காரன் ஒரு மீலாது நடத்துவான். அவன் என்ன செய்வான், பன்னீர்செல்வத்தையும் ஜெயலலிதா கொண்டாந்து வச்சுட்டு அவன் வந்து ஜெயலலிதாவை ஆகா ஓகா அம்மா எப்படிப்பட்டவர் தெரியுமா, முக்காடு போட்டுக்கணும், நாகூர் தர்காவில பாத்தியா ஓதியவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சத அவன் என்ன செய்வான், கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் பேச மாட்டானோ, கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு பேச மீலாது விழா நடக்க பேர் தான் மீலாது விழா, மீலாது விழா கொண்டாடுற பேனர் தான் பெருசா இருக்கு. ஒருத்தன் ரசூலுல்லாஹ் பேச மாட்டான், வாசனை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவன் வந்து ஆஹா ஓகா அப்படி இதான் என்னங்களா இது இது இதான் மீலாது, இது மார்க்கமா, இது நல்லா தெரியலையா, இது அப்படி அப்பட்டமான இஸ்லாத்துக்கு எதிரானது, சுன்னத்துக்கு மாற்றம் வழங்கலையா, இதுக்காக வேண்டி மீலாது விழா வேணாம்னு சொன்னா இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பிடிக்காது. என்ன ரசூலுல்லாஹ் பிடிக்காது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக என்னென்ன மாதிரியான பிரச்சாரங்கள் வருதோ அதுக்கெல்லாம் பதில் சொல்ற ஒரே ஜமாத் தௌஹீத் ஜமாத். தெரிஞ்சுக்க, சாத்தானின் வசனங்கள் புஸ்தகம் போட்டானே அதுக்கு சுன்னத் ஜமாத்னு சொன்னீங்க, நீ மறுப்பு கொடுத்தியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காக்கா வலிப்பு வரும், அவர் சைத்தான் வந்து அவர்கிட்ட விளையாடுமா, அதை இறை வேதம்னு சொல்லுவாரு என்கிற மாதிரி எல்லாம் வந்து உளர்னானே சல்மான் ருஷ்டிங்கிறவன், அவன் என்ன உளர்னான்னு பார்த்ததுக்கு நீ ரிப்ளை கொடுத்தியா? பெரிய பெரிய உலமாக்கள் இருந்தீங்க கொடுத்தீங்களா? பெரிய பெரிய சமுதாய தலைவர்கள் இருந்து கொடுத்தீங்களா? எங்களுடைய கூட்டங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி அது பண்ண விட மாட்டோம் இது பண்ண விட மாட்டோம்னு சொல்றீங்களே, நீங்க ஏதாவது துரும்பு எடுத்து போட்டீங்களா? நாங்க கொடுத்தோம், வேதம் ஓதும் சாத்தான்கள் சொல்லி அன்னைக்கு வரிக்கு வரி அந்த சல்மான் ருஷ்டி என்ன எழுதினானோ அதுக்கெல்லாம் பதில் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை மேலோங்க செய்து முதுகெலும்பை முறிக்கிற வகையில பதில் கொடுத்த ஒரு ஜமாத் தௌஹீத் ஜமாத். யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் மதிக்கலங்கிற, எங்களுக்கு நீ ரசூலுல்லாஹ் மதிப்பியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக கார்ட்டூன் போட்டானே அதுக்கு எதிராக நீ ஏதாவது கொதிச்சு எழுந்தியா? தமிழகத்தை கிடுகிடுக்கிற வகையில அது டென்மார்க்கா இருந்தாலும் சரி, இந்தியன் எக்ஸ்பிரஸா இருந்தாலும் சரி, அவர்கள் மன்னிப்பு கேட்கிற வகையில ஒரு முதுகெலும்பை முறிக்கக்கூடிய வகையில் ஆர்ப்பாட்டம் பண்ணமா இல்லையா? ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு கார்ட்டூன் போட விடுவோமானாங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணியப்படுத்துறது என்பது வேறு, இந்த ஷியா கொள்கையை கொண்டாந்து இஸ்லாங்கிற பேர்ல திணிக்கிறது என்பது வேறு. இதுக்காக வேண்டிதான் இதெல்லாம் வேணாங்கிற, பத்து பாத்தியா இல்ல கத்தம் இல்ல எதுக்கு சொல்றோம்? இதெல்லாம் ஷியா உண்டாக்கணும், நம்மள்ட்ட கிடையாது. இதெல்லாம் ஷாஃபி இமாம் சொல்லல, இதெல்லாம் ஹனபி இமாம் சொல்லல, இதெல்லாம் ஷியாக்காரங்க நம்ம நாட்டு முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி பண்ணும் பொழுது இதெல்லாம் திணிச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த அந்த பாரம்பரியத்தில் வந்து அஜர்த்துமார்கள் விளங்காம அந்த காலத்துல எழுதி வச்சானா சொல்லிட்டு தெரியுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அசர்த்துமார்களுக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, கிதாபுகளையும் பார்க்கறது கிடையாது. எதை நீங்கள் ஊர் மக்கள் எதை சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை அவர் விளக்கமா சொல்வார், அவ்வளவுதான். நீங்க ஓதுனா ஓதுவாரு, நிறுத்தினா நிறுத்துவாரு, மெம்பர்ல ஏறும் சட்டை பிடிச்சிருந்தா உட்கார்ந்துருவாரு. இதுதான் இமாமு. இவர் எந்த காலத்துல நன்மை ஏவி இருக்கிறாரு, எந்த காலத்துல தீமையை தடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நாங்க இப்ப மாத்திட்டாங்க, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் விளையாட்டு தொழில்நுட்பம் தொண்டில தான் பல ஊர்கள் இன்னும் இருக்குது. எங்க ஊர்ல மாத்தி விட்டாங்க. அதுல குத்துபா படிப்பாங்க. குத்துபாங்கிறது அரபில ஒரு கிதாப் வச்சுக்கிட்டு அரபில் எழுதி வச்சிருப்பாங்க. இது ரபியுல் அவ்வல் 1வது குத்துபா, ரபியுல் அவ்வல் மாசம் 2வது குத்துபான்னு தலைப்பு போட்டிருப்பாங்க. அதைத்தான் படிப்பானோ அரபில, அப்படி வாசிக்கிறது. அதுல என்ன வரும் தெரியுமா? ஒரு குத்துபாவிலையும் அல்லாஹும்ம ஐயது சுல்தான ஹாதர் ஜமான், அதுல வரும் இந்த எங்கள் காலத்தில் இருக்கிற அந்த ராஜாவை அவருடைய ஆட்சியை வலுப்படுத்துவாயாக. ராஜாக்கள்லாம் போய் மூத்தா போய் மக்கி மண்ணா போயிட்டானுவோ. அந்த கிதாப் எழுதி வச்சுக்கிட்டு அல்லாஹும்ம ஐயது சுல்தான ஹாதர் ஜமான், மன்மோகன் சிங் தான் அது பொருந்தும். வாஜ்பாய் ஆட்சியில இருந்தா வாஜ்பாய்க்கு பொருந்தும். என்ன ஓதுறாங்க? அப்ப ஓதிருந்தாங்க, வாஜ்பாய் வச்சுட்டு ஓதுனாங்க. என்ன ஓதுனா? அல்லாஹ் குத்துபாவுல உட்கார்ந்துகிட்டு அஜர்த்துமாருங்க, இந்த அஜர்த்துமார சொல்ற கேட்டு உருப்படையல்மா நம்ம, நீ அரபியும் தெரியாம ஒன்னும் தெரியாம எழுதி வச்சதை வாசிக்கிட்டு அல்லாஹும்ம இப்படி வாசிக்கிறாங்க. குத்துபா கிதாப் எடுத்துருவாங்க, அதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வாசகம் இருக்கிறது. அல்லாஹும்ம ஐயது சுல்தான ஹாதர் ஜமான், இந்த காலத்தில் எங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ராஜாவுடைய அந்த சுல்தானுடைய அந்த ஆட்சி என்ன செய்ய வலுப்படுத்துவாயாக. அந்த மன்மோகன் சிங் வந்து அல்லாஹ் வந்து வலுப்படுத்தணும். அதிமாவுல குத்துபா துவாவதியாவது அவ்வித அதுலகு எஹ்சானகு, இவருடைய நேர்மையையும் இவருடைய நீதியையும் இவருடைய உபகாரத்தையும் நீ மேலோங்க செய்வாய். என்ன உபகாரம் செஞ்சா, என்ன நீதி செஞ்சா? அப்ப அந்த முகலாய மன்னர்கள் ஆட்சியில இருக்கும் பொழுது இவங்களை மிரட்டி எழுதி தரதான் வாசிக்கும் தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அன்னைக்கு எழுதி வச்ச கிதாப் ஒண்ணு மாத்தல. முகலாய மன்னர்கள் பயந்துகிட்டு எழுதி வச்சாங்க இல்லங்க, அந்த கிதாப் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு நீ வந்து குத்துபா ஓதக்கூடிய நீ என்ன மாதிரி இருப்ப? எதையும் சிந்திக்காம கூறு கட்டு போய் அது ஒண்ணு நிறைய உதாரணம் சொல்றேன். இவர்கள் அறியாதவர்களா இருக்கிறார்கள் என்பதற்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, சிந்திக்கவே மாட்டார்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். மௌலூத் கிதாபுல உங்களுக்கு எல்லாம் கூட தெரியுது. அதுல என்ன எழுதி வச்சுக்கிறான்? அரபு தமிழ் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அரபு தமிழ்னா என்ன? அரபி எழுத்துல தமிழை எழுதுறது. அரபி எழுத்துல தமிழத்தை அன்புள்ள அலிஃபு நூனு பே லாம் போட்டு அப்படி அன்புள்ள அப்படி எழுதுறது. அந்த மாதிரி இங்கிலீஷ்ல மெசேஜ் கொடுக்கறோம். இப்ப
தமிழ் இங்கிலீஷ்ல அந்த மாதிரி என்ன செய்யறது அது அரபு தமிழ்ங்கிறது. இந்த அரபு தமிழ்ல ஒண்ணு எழுதி வச்சிருப்பாங்க மௌலிது கிதாபுல 6 மௌலிது கிதாபுல இருக்கிறது. அதுல என்ன வரும் ஃபீ பயானி கொடிய நகசு, கொடிய நகசு, நகசுனா பீடை, கொடிய பீடை பற்றிய பாடம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பாங்க. கவிதை வந்து அரபு தமிழ் கவிதை தான், அரபில எழுதியிருக்கு, தமிழா வாசிக்கிறோம். அது என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டா பாருங்க, அந்த பைத் இருக்கிறது இன்னைக்கு மௌலிது கிதாபுல இருக்கிறது. இன்னைக்கு அஜர்த்துமார்கள் தூக்கி போற்றி அதை பையில தூக்கி வச்சுக்கிறத உங்களோட மௌலிது போயிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிறது என்ன இருக்கிறது, நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகு சென்றான் குரானிலே. இந்த ஒடுக்கத்து புதன் இருக்குதே எந்த மாசம் தான் இது, இந்த கழிச்சா பாருங்க, அதுவும் சியாக்களுடைய தான். நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகு சென்றான் குரானிலே. ஒடுக்கத்து புதனே நெடியோன் அல்லாஹ், அல்லாஹ் வந்து நகுசு பீடன்னு சொல்லிட்டான் குரான்ல அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் வந்து ஒடுக்கத்து புதனே பீடன்னு குரான்ல சொல்லிவிட்டான்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த அஜர்த்துமார்களுக்கு மூளை இருந்தா சிந்தனை இருந்தா குரான்ல எடுத்து பார்க்கணுமா இல்லையா? குரான்ல எந்த வசனத்துல ஒடுக்கத்து புதன் இருக்குது? மொத்த குரான்ல நீ ஒடுக்கத்து போதுங்க, ஒடுக்கத்து புதன்கிற சொல்ல எடுத்து காட்டு பார்ப்போம். ஒடுக்கத்து புதனே வேணாம், வெறும் புதனை காட்டு. புதன்கிழமை வரல, வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை குரான்ல வருது, சனிக்கிழமை குரான்ல வருது, புதன்கிழமை குரான்ல வருதா? வரவே இல்லை. அப்ப புதன்கிழமைங்கிற சொல்லு கூட குரான்ல வரவே கிடையாது. ஆனா என்ன செய்யறான், ஒடுக்கத்து புதனை பீடு அல்லாவே குரான்ல சொல்லிவிட்டாண்டு எவனோ ஒரு கிறுக்கு போய் எழுதி வைக்க அதை உட்கார்ந்து அஜர்த்து ஓதிக்கிட்டு இருக்கிறாருன்னா இப்படி ஆளா இருப்பாரு. குரான்ல இல்லாத ஒன்ன குரான்ல இருக்குதுன்னு எழுதி வச்சா எவன் எழுதினாலும் நாங்க படிக்க ரெடி. இந்த மாதிரியான ஒரு ஆள்க சொல்ற கேட்டுக்கிட்டு இன்னைக்கு முத்தவள்ளி ஆள்கள் என்ன செய்யறாங்க, ஆட்டம் போடுறார்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், நாம சுன்னத் ஜமாத்தாக இருக்க நீங்க விரும்பினீர்களே, ஆனால் சுன்னத்துல இருக்குதா மூணுது ஓதுங்க. எப்போ ஓதுங்க, ரசூல்லா சொன்னாங்களா காட்டிட்டு ஓதுங்க. தர்கா கட்டுங்க, ரசூல்லா கட்ட சொன்னாங்க ஆதாரத்தை காட்டிவிட்டு கட்டினா நீங்க சுன்னத் ஜமாத்து. ரசூலுல்லாஹ்வுடைய ஆதாரத்தை நீங்க காட்டவில்லை என்று சொன்னால் நீங்க சுன்னத் ஜமாத் கிடையாது, நீங்க ஷியா ஜமாத் தான் என்பதை என்ன செய்யணும், தெல்ல தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப நிறைய இந்த ஷியா அந்த டாபிக்ல போனா அனைத்துமே நீங்க பாத்துக்கலாம். தாயத்தா இருந்தாலும் சரி, தட்டா இருந்தாலும் சரி, தகடா இருந்தாலும் சரி, ஃப்ரேம் பண்ணி மாற்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அனைத்துமே சுன்னத் ஜமாத்தில் இல்லாத விஷயம், அனைத்துமே ஷியாக்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை என்ன செய்யணும், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, இந்த மதுஹப், மதுஹப்னு ஊர்ல இருக்கா, ஷாபி மதுஹப், ஹனபி மதுஹப், மாலிகி மதுஹப். மதுஹப்னா என்ன, இந்த மதுஹப்புக்கு இமாமுக்கு சம்பந்தம் இருக்குதா? கிடையாது. இந்த இமாம்ங்கிற மேட்டரை உண்டாக்கணவன யாரு, ஷியா தான். 12 இமாமும் உண்டாக்கணும். அந்த 12 இமாம் சொன்ன கண்ணை மூடிட்டு கேட்கணும், அல்லாஹ் ரசூல் சொன்ன கேட்க மாட்டோம், 12 இமாம்கள் சொன்னதான் நாங்க கேட்போம், குர்ஆனுக்கு கட்டுப்பட மாட்டோம்ட்டாங்க. இவன் என்ன பண்ணா, நமக்கு ஒண்ணு வேணுமே, நம்ம 4 வச்சுக்கிறோம், பேரமட்டு கிளாஸ் மாத்திக்கிறது. அப்ப 12 இமாமுக்கு பதிலா 4 இமாம் வச்சுக்கிறோம். தவிர அபு ஹனீஃபா இமாம் ஹனபி மதுஹப் உண்டாக்குனாரா? ஹனபி மதுஹப் நீ சொல்றியப்பா, இந்த மதுஹப் ஹனபி இமாம் உண்டாக்குனாரா? கிடையாது. இன்னும் சொல்ல போனா உங்க ஊர்ல ஹனபியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்றேன். என்ன உண்மை, ஹனபி மதுஹப்ங்கறாங்கல்ல, ஒரு ஆளு பேர்ல என் பேர்ல ஒரு மதுஹப் இருந்தா நான் ஏதாவது புத்தகம் எழுதி வச்சிருக்கணும்ல, அதை வச்சுதானே என் மதுஹப் உண்டாக முடியும். நீங்க உங்க பேர்ல ஒரு மதுஹப் போறாங்க என்ன செய்யணும், நீங்க ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கணும். இப்ப ஹனபி மதுஹப் சொன்னா ஹனபி இமாம் எழுதுன புத்தகத்துல கொண்டுட்டு வா இந்த கேளுங்க, முழிப்பாங்க திருதுருண்டு. ஏன் ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் ஹனபி இமாம் எழுதின புத்தகம் இல்ல உலகத்துல அப்படின்னு நான் சொல்லல. ஜமாத் உலமாவுடைய மாநில செயலாளராக இருந்த, ரஹ்மத் பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்த மரியாதைக்குரிய கலீல் ரஹ்மான் ரியாஜி அவர்கள் அந்த பத்திரிகையுடைய ஆசிரியராக இருக்கும்போது ரஹ்மத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அநேகமா 87, 88 இருக்கும் அந்த ஆண்டு. அந்த காப்பி நாவல் இருக்கிறது. 87, 88 ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஹனபி மதுஹப், ஹனபி இமாமுடைய நூல்கள் என்னென்ன இருக்கின்றன அந்த ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, அபு ஹனீஃபா நிறைய கிதாப் எழுதுனாங்க, அவங்க எதிரிகள் எல்லாம் அழிச்சு விட்டாங்க, இப்ப அபு ஹனீஃபா இமாம் எழுதின கிதாப் ஒண்ணு கூட கிடையாது. யார் எழுதுறா? ஹனபி மதுஹப்புடைய ஒரு அறிஞருங்க, ஹனபி மதுஹப்புடைய ஜமாத் உலமாவுடைய ஒரு தலைவர் சொல்றாரு, அபு ஹனீஃபா எழுதின கிதாப் உலகத்துல இல்ல. அப்ப அபு ஹனீஃபா எழுதின கிதாப் உலகத்துல இல்லன்னா அப்ப ஹனபி மதுஹப் என்ன? அவர் எழுதின கிதாபே இல்லன்னா அவர் என்ன சொன்னார் உனக்கு எப்படி தெரியும்? அப்ப அபு ஹனீஃபா எழுதின கிதாபு இல்லங்கிறது தான் உண்மையான விஷயம். ஹனபிங்கிற பேரை பயன்படுத்தி கொண்டு இவங்களா இஷ்டத்துக்கு சில சட்டங்களை முகலாய மன்னர்களுடைய வசதி போல எழுதி வைத்துக் கொண்டு அதை என்ன செய்யறாங்க, மதுஹப்ங்கறாங்க. புரியுதா உங்களுக்கு?